கரூர் துயர சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உட்பட 4 பேர் டிசம்பர் 29 அன்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்துல நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. கரூர் குறித்த விசாரணை சமீப நாட்கள்ல தீவிரப்படுத்தப்பட்டு வருது. இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணை நடத்தினாங்க. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சமூக ஊடக பொறுப்பாளர் நிர்மல்குமார், ஈரோடு மாவட்ட செயலாளர் மதிகழகன் ஆகியோரோட சிபிஐ சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க. இருந்தாலும் விசாரணை முழுமையடையாததால மறுநாள் கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்துல கேள்விகள் தொடர்ந்துச்சு. இது விசாரணையின் தீவிரத்தையே இன்னும் காட்டுது. இதை தொடர்ந்து விசாரணை மேலும் முன்னேறும் நிலையில மேற்படி புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதிகழகன் ஆகியோர் மீண்டுமே விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ அறிவுறுத்தியிருக்காங்க. டிசம்பர் 29 அன்று டெல்லியில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்துல கூடுதல் விசாரணை நடக்குது. டெல்லி இந்த விவகாரத்தை தீவிரமா கையாள்வது விஜய் தரப்ப அதிர்ச்சி உள்ளாக்கி உள்ளதாம். முக்கியமா தவேக தலைகளை டெல்லிக்கு வர சொன்னது விஜயை கடுமையா அதிர்ச்சிக்கு தள்ளி உள்ளது. டெல்லி இதுல இவ்வளவு கடுமை காட்டும்னு அவர் நினைக்கவே இல்லையாம். கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வருது. தவேக தரப்பு எதிர்பார்த்ததை விட இதில் சிபிஐ கடுமை காட்டி வருது. சிபிஐ அதிகாரிகள் வழக்குல கடுமையான போக்க கடைபிடித்து வராங்க. இதுக்கு சில பெரிய அரசியல் வழக்குகள், நாட்டை உலுக்கிய வழக்குகளில் காட்டிய அதே கடுமையான போக்கை இந்த வழக்கிலும் சிபிஐ கடைபிடிப்பதா அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. சிபிஐ வசம் போனால் வழக்கு அப்படியே அமுங்கிவிடும், பொறுமையாகவே நகரும்னு சிலர் வாதங்கள் வச்சாங்க. ஆனா எதிர்பார்க்காத வண்ணம் இந்த முறை சிபிஐ மிக சீரியஸ் முறையை இந்த வழக்கில் கடைபிடித்து வராங்க. சிபிஐ கேட்டது என்ன? கடந்த சிபிஐ விசாரணையில பின்வரும் கேள்விகள் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரோட வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதன்படி கரூர் கூட்டத்துல பங்கேற்க தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து வந்தாங்க, சென்னையிலிருந்து நாமக்கல் வழியாக கரூர் வந்த விஜயின் பயண திட்டத்தை வகுத்தது யாரு, செப்டம்பர் 27 அன்று மதியம் 3 மணிக்கு கூட்டம் நடக்க திட்டமிட்டிருந்ததும் நண்பகல் 12 மணிக்கு பேசுவதாக அறிவிக்க சொன்னது யாரு, விஜய் பேசிக் கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் வந்தபோது சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படலையா, கூட்டத்துல மயக்கமடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்களை வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தாரு, கரூர் கூட்டத்தை கருதி வேறு இடத்துல கூட்டம் நடத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்களா, காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்கு பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யாரு, நண்பகல் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன, தொண்டர்களின் வருகையையும் மற்ற ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் யாரு, கூட்டத்தை பெரியதாக காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தாமதம் திட்டமிட்டதா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு. சிபிஐ விசாரணையின் போது நிர்வாகிகள் பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிவித்த அதே பதில்களை அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. கடுமையா விசாரித்த சிபிஐ ஏற்கனவே சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இந்த குழுவிடம் கரூர் வழக்கின் முதல் கட்ட ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி இந்த ரிப்போர்ட்டை ஆய்வு செய்வாரு. கோர்ட்டில் நடக்கும் வழக்கு விசாரணையின் போது இவரின் பதில் ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்படும். முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி 1958 ஆண்டு ஜூன் 18 பிறந்தாரு. ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்துல புகழ்பெற்ற சிவில் வழக்கறிஞராக இருந்த அவரது தந்தை ஹரிஷ் சந்திர ரஸ்தோகியின் வழியில் 1982 ஆண்டு சட்டத்துறையில் தனது பயணத்தை தொடங்கினார். வழக்கறிஞராக நீதிபதி ரஸ்தோகி பல சட்ட பிரிவுகள்ல பணியாற்றினார். அதே சமயம் அவர் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சேவை சட்டங்கள்ல முக்கிய கவனம் செலுத்தினார். 1990 ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர வழக்கறிஞரா நியமிக்கப்பட்ட அவர் 2004 ஆண்டு வரை அந்த பதவியில நீடித்தார். 1999 முதல் 2000 வரை ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவுமே பணியாற்றினார். ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியா பொறுப்பேற்ற பிறகு 2013 ஆண்டு அக்டோபர் 14 முதல் 2016 ஆண்டு அக்டோபர் 18 வரை மாநில சட்ட சேவை ஆணையத்தின் நிர்வாக தலைவராகவும் பணியாற்றினார்.
அவரது தலைமையின் கீழ் இந்த ஆணையம் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்திடமிருந்து 3 ஆண்டுகள் தொடர்ந்து தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.